ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ லாஸ்ட் எபிசோடில் இந்த ட்ராமாவோட நேம் சொல்லவே நான் மறந்துட்டேன். இந்த ட்ராமாவோட இங்கிலீஷ் நேம் என்னென்னா ஆல்வேஸ் மீட் அகைன். அண்ட் நம்ம வச்ச பேர் என்னென்னா விண்ணை தாண்டி வருவாய. ஸோ வாங்க எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தப்போ நம்ம ஹீரோ வந்து ஊஜின் கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, இது மாதிரி நீ தான் என்னை வர சொன்னியா அப்படின்ற மாதிரி தண்ணியே அறியாமல் அந்த விஷயத்தை அவர் கேட்டிருப்பாரு. ஸோ நம்ம ஊஜின் இப்போ என்ன சொல்கிறோன்னா, என்னது நான் பேஸ்கெட் பால் விளையாட போகிறேன், உனக்கு வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நான் ஏன் கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோக்கும் அப்போ நான் ஏன் இங்கே வந்து ஏன் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது நான் மறுபடியும் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஊதின்னு சொன்னால உனக்கு விளையாடணுன்னா வா, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து யோசிச்சுட்டு இது மாதிரி வெளியில் வந்து பார்க்குறான். ஊஜின் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ அவனும் கிட்ட போயிட்டு யோசிக்கிறான், உன்னை மறக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து அந்த பால் வரத்தை வந்து தெரியாமல் அவன் நடந்து போக அந்த பால் வந்து தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே வந்து பட்டு அவன் கீழே வந்துடுறான். இப்போ ஊஜின் என்ன பண்ணுறான்னா கையை கொடுத்து, ஏய் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், என்ன உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, பரவாயில்லையா எதுவும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட அழகில் இப்போ தான் வந்து ரொம்ப மதிமயங்கி போய்கிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஊஜின் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை எனக்கு, நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐயோ, நம்மள மாதிரியே வந்து இவனுக்கு வந்து அழகான முகம், ஹேண்ட்ஸம் பாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. இப்போ நம்ம ஹீரோ இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்ப பார்க்குறான். அதுக்கு நம்ம ஊஜின் வந்து நீ உனக்கு பார்க்க ஒன்றும் அப்படி தெரியலையே, ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக திரும்பி போயிட்டு, இது மாதிரிலாம் என் பாஸ்டில் நடந்துச்சா என்ன வித்தியாசமாக நடக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டான்ல, அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கும். ஸோ வந்து தான் அக்காக்கிட்டே போயிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கான். தான் அக்கா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ லாஸ்ட் டைம் வரும்போது என்னவோ கிராக் மாதிரி தான் பிஹேவ் பண்ண, என்ன உனக்கு என்ன பிரச்சனைனா பைத்தியம் ஆகிட்டியா, வந்த உடனே உனக்கு என்ன இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அக்கா திட்டேன். தம்பி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து நான் உடனே ஒரு முக்கியமான விஷயமா போனோம், தயவு செஞ்சு இங்கேயே நான் உடனே போயிட்டு வந்துடுறேன், வேறு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, பக்கத்தில் இருக்க பேண்டேஜை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேக வேகமாக போகிறாங்க. ஸோ இந்த டைம்னு பார்த்து கரெக்டாக ஊஜின் வந்து உள்ளே வரான். என்னவோ அடிப்படலைன்னு சொன்னால் இப்போ என்ன எங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன இதோ தான், இது மாதிரி நர்ஸ் வந்து பக்கத்தில் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்காங்க, யாருனா வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ நம்ம ஊஜினும் இப்போ வந்து பக்கத்தில் வந்து சைலண்ட்டாக உட்காரான். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறான்னா, என்ன உனக்கு ஸ்ப்ரே வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டே நம்ம ஊஜின் வந்து ஷாக் ஆகிடான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. இல்லை உன்ன மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடுற பசங்களுக்கெல்லாம் கை வந்து அடிக்கடி வந்து பிடிச்சிக்கோம்ல, ஸோ அப்போ வந்து ஸ்ப்ரே வந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்கிறான். அதுக்கு வந்து இப்போ நம்ம ஊஜின் என்ன சொல்கிறான்னா, கிட்ட வந்துட்டு ஏய் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் பேபேன்னு திருட்டு மொழி முடிச்சுட்டு என்ன சொல்கிற அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஊஜின் வந்து என்ன கேட்குறான்னா, என்ன சொல்கிற, என்னை பிடிக்கலனா எப்படி, என்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன தெரிஞ்சிருக்கா, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் ஒரு நடிப்பு நடிக்க, நீ சொல்கிறது தான் அப்படி சொல்கிற, பட் நீ நடந்துக்கிறத பார்த்தா அது மாதிரி தெரியலையே, உனக்கு உண்மையாகவே என்னை பற்றி ரொம்ப நாளையாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஊஜின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இந்த டைம்னு பார்த்து உடனே வந்து நம்ம அக்கா என்ட்ரி கொடுக்குறாங்க. அக்கா என்ட்ரி கொடுத்தோடனே இப்போ தம்பி என்ன பண்ணுறான், வந்துட்டிங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துல விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு அவன் என்ன யோசிக்கிறான்னா, இதுக்கப்புறம் இவன்கிட்ட வச்சிக்கவே கூடாது, நான் வந்து சேஃபாக இருக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ உள்ள ஊஜின் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அந்த பேண்டேஜ் கொடுங்க நான் அவனுக்கு போட்டு விட்டுறேன், அவன் என்னோடய கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டேருந்து அந்த பேண்டேஜ் வாங்கிட்டு அவனும் வெளியில் வரான். ஸோ இப்போ ஊஜின் வந்து நம்ம ஹீரோவை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு பசிக்குது, ஐயோ பசிக்குது, நான் போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். இந்த க்யூட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம ஊஜின் வந்து சிரிக்கிறான், ஐயோ என்ன க்யூட்டாக இருக்கிறானே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே கேண்டீன்லாம் இருக்கும்ல பக்கத்தில், ஸோ அங்கே கேண்டீன் போயிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு பன் பட்டர் ஜாம் தாக்கா அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு இது மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். கோக் தா அதை தான்னு சொல்லி
சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ வந்து காசை பார்க்குறான், அவன்கிட்ட காசு இல்லை. ஏன்னா அவன் தான் ஃப்யூச்சரில் வந்திருக்கான்ல. ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுற காசு வந்து வேறு மாதிரி இருக்கும், பாஸ்ட்டில் யூஸ் பண்ண காசு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவன் அந்த ஃப்யூச்சர் காசை தந்த உடனே அந்த பையன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ என்ன சின்ன குழந்தையா, என்ன டூப்ளிகேட் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்குற அப்படின்ற மாதிரி திட்டிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊஜின் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு கோக்கு ஒரு பன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஆமாம் நீ என்ன சாப்பிட்லையா லஞ்சில், என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லையே எனக்கு ஒன்றும் பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பசிக்கலையா, போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது நீ என்ன தான் என்கிட்டேருந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி பார்க்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நம்ம ஏன் பார்க்க போகிறோம், ஆமாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் பார்க்காம இருந்தால் எப்படி, அதுவும் இல்லாமல் உனக்கு என்னை பார்க்க வேணாமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வயடிச்சு போயிடுறான். என்னடா சொல்கிற நீனு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறான். ஸோ அவன் வந்து ஒரு தெருவில் போய் அவன் மன நடந்து போயிட்டு இருக்கிறான். சே இந்த இடம் இன்னும் அப்படியே இருக்குது பாரு, நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. அவன் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கான், பட் பாஸ்ட்லேயும் அவன் ஸ்கூல் படிச்சிருப்பான்ல. ஸோ அப்போ அந்த பாஸ்ட்டோட இதுவும் வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான், இந்த இடம் இன்னும் மாறாமலே இருக்குது, இங்கே ஒரு கடலாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டே ஒரு இடத்துக்கு வந்து போகிறான். ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த இடத்துல நம்ம ஊஜினும் நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஊஜினை நம்ம ஹீரோ வந்து வரைஞ்சிட்டே இருப்பான். வரைஞ்சிட்டு அந்த பிக்சரை பார்த்துட்டு ஊஜின் கேட்பான், இந்த ஃபோட்டோ எனக்கு தானே, எனக்கு தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை தர முடியாது, இது நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைஞ்சேன், அதனால் இந்த ஃபோட்டோ எனக்கு தான், நான் தானே வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ அங்கே நினச்சி பார்த்துட்டு சைலண்ட்டாக அங்கே போய் உட்காடுறான். இப்போ பின்னாடியே நம்ம ஊஜினை வந்துட்டு, ஆமாம் இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, எப்படியோ தெரியும் விட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து நம்ம ஊஜினும் இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த கோக்கையும் அந்த ப்ரெட்டையும் தரான். ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் சாப்பிடும்போது ஊஜின் வந்து கவனிக்கிறான், அவனோட கையில் வந்து காயம் இருக்கிறது. அந்த நர்ஸ் அக்கா வந்து உனக்கு பேண்டேஜ் போட்டு விட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் வந்து தன் கையிலேருந்து வந்து போட ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த பேண்டேஜை போட்டுட்டு என்ன வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோவும் இல்லை வலிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, இப்போ வந்து நம்ம ஊஜின் வந்து என்ன கேட்குறான்னா, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன தெரியும், கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஊஜின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, யார் சொன்னால் பிடிச்சிருக்கு, எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு இவன் சொல்ல, பதிலுக்கு அவன் வந்து இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, மறுபடியும் அவன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊஜின் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ முழிக்கிற மொழியே ரொம்ப திருட்டு மொழியாக இருக்குது, என்னவோ நீ மறைக்கிற, ஆனால் நீ என்ன மறைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியாமல் எனக்கு நீ எதனா கெட்டது பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின் கேட்க, நம்ம ஹீரோ வந்து அது மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு தான் என்னை பிடிச்சிருக்கு வேற இல்லை, ஒருத்தவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, இதுக்கப்புறம் நான் உனக்கு கண்காணிச்சுனே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஊஜின் சொல்ல, யார் கேட்டு நீ இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கடுப்பாகிறான். அதுக்கு ஊஜின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உனக்கு தான் என்னை பிடிச்சிருக்குல, நீ என்ன என் பெர்மிஷன் கேட்டியா, அதே மாதிரி தான் நானும் உனக்கு கண்காணிப்பேன், உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா, கிளாஸில் பார்க்கலாம், பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வந்ததும் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் தப்பாயிடாதில்ல அப்படின்ற மாதிரி அவன் இங்கே பாஸ்ட்டுக்கு வந்ததை பற்றி அவன் யோசிச்சுட்டு அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். இப்போ அவன் ஃப்ரிட்ஜை திறந்து பழக்க தோஷத்தில் இப்போ என்ன பண்ணிடுறான்னா, பீரை எடுத்துகிட்டு அவமாடுன்னு உட்காந்து சருன்னு குடிக்க, அக்கா கரெக்டாக இப்போ என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இந்த வயசில் உனக்கு பீர் குடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தட்டு தட்டுறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு மறுபடியும் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தான் பாஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறோமே அப்படின்ற மாதிரி. அக்கா பண்ணா சொல்கிறாங்கன்னா, உனக்கு நட்டு கழுந்துருச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்க, அக்கா வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அந்த ஆர்ட் ரூம் இருக்குல்ல, அதோட சாவி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சாவியா, எதுக்கு நீ கேட்குறாத அப்படின்ற மாதிரி அக்கா கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அங்கே ஒரு முக்கியமான ஒரு பொருள் அங்கே என்னோடது மாட்டிக்கிச்சு, என்னோடய ஸ்கெட்ச் புக் அங்கே தான் இருக்குது, அதை நான் எடுக்கணும், ஸோ அதனால் எனக்கு நீ சாவி வாங்கித்தா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அக்கா என்னெல்லாம் வாங்கி தர முடியாது, எனக்கு எந்த டீச்சர்ஸுமே அவ்வளோ பழக்கமும் இல்லை, நான் ஏன் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஒரு அக்காவாக இருந்துக்கிட்டு எனக்காக இதை கூட நீ பண்ணவே மாட்டியா
மரியாதையாக என்னோடய ஆர்ட் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்டு அந்த சாவி எனக்கு வாங்கி தர அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கோவமாக ரூம்குள்ளே போயிடுறான். ரூம்குள்ளே போனால் அவனோட யூனிஃபார்ம் இருக்குது. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பேஸ்கெட் பால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏதோ பேஸ்கெட் பால் டெஸ்ட்டு நடக்க போகுது போல இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து புது ஸ்கூல் ஆச்சு அப்படின்னு அவன் மாட்டுக்குன்னு சைலண்ட்டாக சேர் மேலே உக்காந்துட்டு காலாட்டிட்டு இந்த வயசில் ஆனால் பேஸ்கெட் பால் விளையாடுவாங்களா அப்படின்ற மாதிரி என்னவோ அவன் அங்கிள்ன்ற மாதிரி வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ அங்கே சார் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, தம்பி நீ நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியுது, அதனாலலாம் உன்னை சும்மா விட முடியாது, ஏன் தர்றா போய் விளையாடுறா அப்படின்ற மாதிரி வந்து அவர் திட்டி அனுப்பிடுறாரு. ஐயா தோ போகிறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பேஸ்கெட் பால் சரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். பட் அவனுக்கு வந்து அது சரியாக விளையாடவே தெரியல. இப்போ இதை நம்ம ஊஜின்னு பார்த்துட்டு சிட்டா பறந்து வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் நான் உனக்கு போட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் கையை வச்சு ஆங்கிள் இப்படி மாற்று அப்படி மாற்று அப்படின்னு சொல்லி பொறுமையாக அவன் போட சொல்லித்தரான். நம்ம ஹீரோவா நீ எதுனா சொல்லி தந்துட்டு போ, நான் உன்னை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனு பார்த்துன்னு இருக்கிறான் ஊஜினை. ஸோ அவன் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணி அந்த கோலையும் போட்டுறான். இவனுக்கு போட்டோடனே சந்தோஷம், ஹேய் நான் போட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊஜின்கிட்ட சொன்ன உடனே இப்போ தான் நம்ம ஹீரோக்குமே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா பாஸ்ட்லேயுமே இதேமாரி ஒரு டைம் நடந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்து இது சரியாக விளையாட தெரியாமல் சேம் அப்பயும் அவன் வந்து தனியாக போட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஊஜின் அதேமாதிரி எங்கேருந்தோ வந்து இந்த பாலில் போட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாலை தந்துட்டு அவனுக்கு வந்து அதை சொல்லியே தந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். பட் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க பேசின விஷயம், அது நடந்த இடம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது போன டைமோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அவன் மனசில் நினைக்காம பட்டுன்னு வாயை விட்டு சொல்லிட நம்ம ஊஜின் இப்போ என்ன சொல்லலாம், ஆமாம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா நான் சொல்லி தந்தேன்ல அப்படின்னு சொல்லி இவன் புரியாமல் இவன் ஒரு விஷயம் சொல்ல. எதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம்னா, நிஜமாவே நீ சொல்லி தந்தனால தான் இந்த இதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் உனக்கு பெரிய சேஞ்சஸ் வேணும்னா நான் உனக்கு இதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பால் சொல்லித்தரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஊஜினும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், நான் இங்கே இருக்கிறது சரிதானா, ஆனால் ஒருவேளை என்னால் ஃப்யூச்சரை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு பால் வந்து விழுந்து விழுது. ஸோ இப்போ நம்ம ஊஜின் என்ன சொல்லலாம், என்ன பண்ணிட்டு இருக்க, வா ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, அடுத்த 5 நிமிஷத்தில் நீ அந்த பாலை என்கிட்டேருந்து வாங்க ட்ரை பண்ணணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது வந்து நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன இவ்வளோ சின்ன விஷயத்த கூட என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு, நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோவால் அந்த பாலை வந்து ஊஜின்கிட்டேருந்து வாங்கவே முடியல. அவனையும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐயோ விட்டுடுறா சாமி அப்படின்ற மாதிரி வந்து சைலண்ட்டாக படுத்துடுறான். என்ன பாஸ் அதுக்குள்ளே படுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின் கேட்க, என்னால் முடியலடா, நீ 5 நிமிஷம்னு சொல்லிட்டு 50 நிமிஷமாக என்னை விளையாட வச்சுட்டு இருக்க, என்னால் இதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக படுத்துடுறான். ஸோ இப்போ நம்ம ஊஜின் என்ன பண்ணுறான்னா சைலண்ட்டாக அவன் பக்கத்தில் வந்து கம்மன் படுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் பேஸ்கெட் பால் நல்லா விளையாடலினாலும் என்னோடய ஃப்யூச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஊஜின் என்ன கேட்குறேன்னா, என்ன நீ ரொம்ப பெரியவர் மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுக்கு தானே தெரியும் அவன் ஏன் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் பார்க்குறதுக்கு தான் உனக்கு வந்து பெரியவன் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காத, நான் நிஜமாவே ஒரு பெரியவன் தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறான்னா, உனக்கு ஃப்யூச்சரில் என்னவோ எது மாதிரி லைஃப் வந்து உனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஊஜின் என்ன சொல்லலாம், எனக்கு பெருசாக வந்து இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இல்லை, ஆனால் உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம், என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் உன் கூட இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்லலாம், அப்போ நான் இங்கே இருந்துடவா, உன் கூட இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஊஜின் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏன் வேணான்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து ஓடிடுவியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் இங்கே ரியாலிட்டி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து இங்கே இருந்துடவா அப்படின்னு கேட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃப்யூச்சருக்கு போகாமல் உன் கூட நான் இங்கே இருக்கவா பாஸ்லேயே அப்படின்ற அர்த்தத்தில் அவன் மனசில் வச்சுட்டு கேட்குறான். ஆனால் இது வந்து நம்ம ஊஜினுக்கு கண்டிப்பாக தெரியாதுல்ல. ஸோ 2 பேரும் அப்படிங்க பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இப்போ வீட்டில் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறான் யோசிச்சுக்கிட்டு. இப்போ அவனுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கி நீ நல்லா
நல்லா விளையாடினேன், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின் தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து நாளைக்கா இதெல்லாம் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கான். அங்கே ஊஜின் வந்து ஃபோனை பார்த்துட்டு என்ன ரிப்ளையே பண்ணல, ஒரு வேளை தூங்கிட்டானோ, அதுவும் சரிதான், இன்றைக்கி அவன் ரொம்ப வேலை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே சிரிக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்கிறான். பட் போகிற வழியில் அவன் டயர்டில் என்ன பண்ணிடுறான்னா தூங்கிடுறான். ஸோ அவனோட ஸ்டாப்பிங்கும் வந்துடுது, பசங்க எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஊஜின் கவனிக்கிறான் ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஸ்மைலை போட்டுட்டு சைலண்ட்டாக வந்து ஹீரோ பக்கத்தில் போகிறான். நம்ம ஹீரோ அந்த டைம்னு பார்த்து தான் ஜன்னலில் தலையை இடிக்க போவேன், அவன் தலையை அழகாக பிடிச்சி அப்படியே நிற்க வச்சு அவன் என்ன தான் பாட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர்ஃபோன்ஸை வந்து எடுத்து அவனோட காதில் வந்து வச்சுக்கிட்டு அவனை சைலண்ட்டாக வந்து இவனை எழுப்பாமல் பாட்டு கேட்டுட்டு வரான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்தில் வந்து எழுஞ்சிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஊஜின் இருக்கான். ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நீ முடிக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கலாம் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நான் ஆமாம், உன்னை என்னால் எழுப்பவும் முடியல, அதே சமயத்தில் உன்னை பஸ்ஸில் என்னால் தனியாக விட்டுட்டும் போக முடியல, அதனால தான் உன் கூடவே நீ முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ நீ ஏஞ்சாதான் நம்ம சீக்கிரம் இறங்க முடியும், நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டாப்பிங் வேறு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலுக்கு. ஸோ ஒரு ஸ்டாப்பிங்கிறதுனால வந்து தூரம் வந்து கம்மி தான் போல இருக்குது, அதனால் 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்குள்ளேயுமே வந்து என்டர் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவால் முடியல, எப்போ சாமி என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரோட்லேயே உட்காந்துடுறான். நம்ம ஊஜின் இப்போ என்ன பண்ணுறோன்னா, யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். டே திருட்டு பையல இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பேஸ்கெட் பால் மேட்சை தான் வந்து இப்போ காமிக்கிறாங்க. நம்ம ஊஜின் வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, டேய் நான் வந்து இந்த ஆப்போசிட் டீமை வந்து எல்லாரையும் வந்து டைவர்ட் பண்ணுறேன், நீ அப்போ கரெக்டாக நம்ம ஆளுங்க கிட்ட பாலை போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டார்ட் ஆகிற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு லைட்டாக எல்லாமே ஒரு மாதிரி மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. தான் கையில் இருக்க பாலை பார்க்குறான், அந்த பாலோட கலர் எல்லாமே போயிட்டு எல்லாருமே அவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயத்தில் மேட்சும் ஆரம்பிச்சிச்சு, அவன் பாலை வந்து போட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துலையும் இருக்கிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே பாலை தூக்கி போடுறான். ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து கலரும் வேறு தெரியல, ப்ளூவா ரெட்டா எதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கலர் பார்க்காம போட அது வந்து ஆப்போசிட் டீமுக்கு அந்த பால் போகிற மாதிரி அவன் போட்டுடுறான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஊஜின் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த பாலை தடுக்கிறதுக்கு அவன் பட்டுன்னு கையை வந்து நடுவில் விட அவனுக்கு வந்து அடிபட்டுருது. ஸோ எல்லாருமே இப்போ இதே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, இல்லை பரவாயில்ல நீ தெரியாமல் தானே பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தான் கையை பார்த்துட்டு ஏன் மறுபடியும் அப்பா ஆன மாதிரி ஆகுது, ஏன் எப்பயுமே இதே மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பழசு நடந்ததை யோசித்து பார்க்குறான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், ஒரு பையன் கூட நம்ம ஹீரோ வந்து ரோட் கிராஸ் பண்ணுற மாதிரி, அது வந்து நம்ம ஊஜின் தான். ஸோ அவன் வந்து ரோட் கிராஸ் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஊஜின் வந்து கவனிச்சிடுறான், அந்த டிராஃபிக் லைட் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊஜினும் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த டிராஃபிக் லைட்டை பார்த்தா அவனுக்கு வந்து கலர் தெரியல, அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் இருக்குது, அதனால தான் ரெட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே அவன் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ அவன் வந்து அதை பற்றி நினச்சிக்கிட்டு கடைசியில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து இவங்க 3 பேர் ஒன்றா இருக்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை காமிச்சு அப்படியே இங்கே எபிசோட் 2 வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.